வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நண்பா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரிப்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இங்கே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நண்பா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் வந்து வரும். நண்பாங்கிற நேமில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் இதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ண முடியாது, முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆக்சுவலாக முதல்ல ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டிரைவருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டிரைவருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட வண்டியோட நம்பர் வந்து கேட்கும். இதில் உங்களோட வண்டியோட நம்பர், உங்களோட கேபோட நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய வண்டியோட நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுறேன். இதை கொடுத்ததும் நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கணும். இப்போ வண்டியோட நம்பர் செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ஃபில் ஆகி வந்துடும். ஸோ இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் மொபைல் நம்பர் வந்து உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கரண்டில் உங்களோட ஃபோனில் இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த நம்பரை கொடுங்க. இது ஏன் நம்ம இந்த நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஓடிபி வந்து வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வேலிடான மொபைல் நம்பரை இங்கே கொடுக்கணும். இன்கேஸ் இந்த நம்பர் வந்து உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு நம்பரை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த நம்பரை என்கிட்ட இருக்குது, அதனால் இந்த நம்பரையும் நான் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். இது மெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது. மெயில் ஐடி கொடுக்கலாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். இது டிஃபால்ட்டாகவே உங்களோட வண்டியோட டைப் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து சிடன்கிறது இப்போ என்னோடய வண்டி, ஸோ அதனால் சிடன் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இது என்னோடய வண்டியோட நம்பர் வந்து TN55AS1408ங்கிறது என்னோடய நம்பர். இப்போ இதில் வந்து நான் புதுசாக என்னோடய பாஸ்வேர்டை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதும் உங்களுடைய ஃபோன் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சு க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் உங்களால் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்களோட புது பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்க முடியும். நான் இப்போதைக்கு வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ட்ரிப் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராக்ரஸில் இருக்குது, எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு, எவ்வளோ கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இங்கே அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது நீங்கள் வந்து ஏதாவது ட்ரிப் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ட்ரிப் நோட்டிஃபிகேஷனும் வந்து வராது.
ஸோ நீங்கள் மறுபடியும் ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவைலபிள்ங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பிளான் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணதுனால உங்களுக்கு 1 மந்த் வந்து ட்ரையல் பீரியட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் இது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு பே பண்ணி நீங்கள் ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் வந்து இதை இந்த பட்டன் எடிட்டுங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் இதில் டேஷ்போர்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரிப்பை வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது, ட்ரிப்பு வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏஜெண்ட் வந்து போட்டிருக்காங்க, ட்ரிப் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில், அது எவ்வளோ அமௌண்ட்டு, என்றைக்கு போகிறாங்க, இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிப்ஸுங்கிற மெனு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப்பில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் போயிட்டு இப்போ நீங்கள் புதுக்கோட்டையில் இருக்கீங்க, லொக்கேஷன் வந்து உங்களோட நீங்கள் இப்போ புதுக்கோட்டையில் இருக்கீங்க அப்படின்னா இதில் புதுக்கோட்டை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும் கரண்ட் லொக்கேஷனை. இப்போ நான் அப்ளை ஃபில்டர் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிப்பு வந்து காட்டுது, அதான் மேலே வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டினா அந்த ட்ரிப்பு. இப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இது உள்ள கிளிக் பண்ணிங்க, அந்த ட்ரிப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை ட்ரிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பு வந்து அப்ளை ஆகிரும். இது நீங்கள் அப்ளை கொடுத்ததும் இந்த ட்ரிப்பு யார் போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். இது மாதிரி வந்து டிரைவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை வந்து அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரிப்பை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எகெயின் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதை நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் அப்ரூவ்டுங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். ட்ரிப் அப்ரூவ்டு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்டஸை வந்து மாற்றிக்கணும். ட்ரிப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்டோட இப்போ இந்த ஏஜென்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா இங்கே டயல் டாக்ஸிங்கிறது தான் ஏஜென்ட்டோட பேர். இதில் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸை கிளிக் பண்ணி அவங்க வந்து இது வரைக்கும் எப்படி வந்து ட்ரிப்பெல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க, இது வந்து டிரைவர் வந்து இந்த ஏஜென்சி கம்பெனிக்கு கொடுத்த ரிவ்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க ரிவ்யூஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதை பேஸ் பண்ணியும் வந்து நல்ல ஏஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரிப்பை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிப்பு வந்து நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்க. இப்போ ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு, அவங்க கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த ட்ரிப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து கேட்கும். இந்த ரிவ்யூ வந்து இந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ டயல் டாக்ஸிக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அவங்க வந்து பேமெண்ட் செட்டில்மெண்ட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி வந்து நடந்துக்கிட்டாங்க, ட்ராவல் ஏஜென்சி கம்பெனி எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ரிவ்யூ வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணிடுறேன். இது நீங்கள் சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணதும் நீங்கள் அவங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறீங்க. நீங்கள் ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணதும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து கீழே ட்ரிப் ஹிஸ்ட்ரின்னு ஒரு மெனு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட ட்ரிப்போட ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே உங்களால் பார்க்க முடியும். இப்போ இதில் நான் இப்போது ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஒரு ட்ரிப்பு, அதுதான் இங்கே கம்ப்ளீட்டடுங்கிற ஸ்டேட்டஸில் காட்டுது. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் மறுபடியும் பார்க்க முடியும். இப்போ நான் மறுபடியும் வந்து பேக் அழுத்திக்கிறேன். இதுதான் வந்து ட்ரிப்போட
ஹிஸ்ட்ரியை வந்து உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எத்தனை ட்ரிப்பு இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க, எத்தனை ட்ரிப் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு, எத்தனை ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இதில் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏதாவது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ தவறுதலாக என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நீங்கள் மேலே இருக்கிற இந்த கால் பட்டன் மேலே உங்களுக்கு சப்போர்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் போகும். ஸோ இந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கஸ்டமர் கேர் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க.